அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ரபியுல் ஆகிர் மாதத்தினுடைய முதல் ஜுமாவில் அல்லாஹ் நம்மை அமரச் செய்துள்ளான். பொதுவாக பயான்கள் 3 வகையில் இருக்கும். முதலாவது மேடை பேச்சு, மீலாதிலா மேடைகளில் சிரிப்பாக ஒரு ஆளும் 1 மணி நேரம் பேசுவார். அதனால் அது ஒரு சிரிப்பு கலந்த பேச்சா போய் அசத் நல்லா பேசினார் அப்படின்னு போயிடுவாங்க. இரண்டாவது வரலாறு நினைவுகளை, முன்னுள்ள சம்பவங்களை சொல்லி காட்டி படிப்பினையை தூண்டுவது. மூன்றாவதாக வஅஸ் பயான் அப்படிம்பாங்க. அந்த பயானை கேட்குற மக்களுக்கு அதில் இருந்து ஃபாலோ பண்ணி பிரயோஜனம் அடைகிறதா இருக்கணும். இதே வஅஸ் பயான் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னைக்கு உள்ள பயான் இன்ஷா அல்லாஹ் அந்த 3வது தரத்தை சார்ந்தது தான். கொஞ்சம் சப்ஜெக்ட் குழப்பமான சப்ஜெக்ட். நீங்கள் ஒவ்வொருத்தரும் ஒரு முடிவில் இருப்பீங்க. நம்ம பள்ளியை பொறுத்த வரைக்கும் ஒரே கொள்கை உடையவங்க தான். ஆனால் பொதுவாக மண்ணடிக்குள்ளே பல கொள்கை உடையவர்கள் இருப்பாங்க. சில பேர் தர்காவுக்கு போகிறவங்க, சில பேர் தர்காவுக்கு போகக்கூடாதுங்கிறவங்க, சில பேர் இறைநேசரை நேசிப்பவர்கள், சில பேர் அது கூடாதுன்னு சொல்கிறவங்க, இப்படி இருப்பாங்க. ஆனால் இந்த மைண்டை எல்லாத்தையும் கொஞ்ச நேரத்துக்கு ஆஃப் பண்ணிவிடுங்க. இந்த உங்கள் மனசுக்கு உள்ளது எல்லாத்தையும் ஆஃப் பண்ணிவிடுங்க. ஆஃப் பண்ணிவிட்டு நான் சொல்கிறத உள்வாங்குங்க. அதுக்கு பின்னால் நீங்கள் ஒரு முடிவுக்கு வாங்க. காலத்தின் தேவைக்காகவே இந்த சப்ஜெக்ட் பேச வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கிறோம். அருமையான சகோதரர்களே, அலா இன்ன அவுலியா அல்லாஹ் லா ஹவுஃபுன் அலைஹிம் வலா ஹும் யஹ்சனூன். அல்லாஹ் அறிந்து கொள்ளுங்கள், இன்ன அவுலியா அல்லாஹி, அல்லாஹ்வுடைய நேசர்கள், லா ஹவுஃபுன் அலைஹிம் வலா ஹும் யஹ்சனூன், அவர்களுக்கு பயமும் கிடையாது, அவர்கள் கவலைப்பட வேண்டியதும் இல்லை என்று அல்லாஹ் தன்னுடைய திருமறையில் ஒரு வசனத்தை சொல்லி காட்டுகிறான். இதற்கு ஒவ்வொருத்தரும் ஒரு மாதிரியான அவங்க தோத அர்த்தத்தை சொல்லிக்கிடுவாங்க. ஒவ்வொருத்தரும் அவங்க தோத அர்த்தத்தை கொண்டு போயிடுவாங்க. அவங்க கொள்கைத்தோட இந்த ஆயத்தை மாற்றிக்கிடுவாங்க. உண்மை நிலவரம் என்ன அப்படிங்கிறத கொஞ்சம் இன்னைக்கு பொறுமையாக தான் பேசுவேன், மெதுவாக பேசுவேன். உள்வாங்க. குழம்புனா சப்ஜெக்ட் இன்ஷா அல்லாஹ் ஜும்மா தொழுது தெளிவுபடுத்திட்டு போயிடுது. சரியா? அல்லாஹ் குர்ஆனில் சொல்லும்போது இன்னல் முஸ்லிமீன வல் முஸ்லிமாத்தி, நிச்சயமாக முஸ்லீமான ஆண்களும் முஸ்லீமான பெண்களும். இது பல இடங்கள் அல்லாஹ் சொல்லிட்டு வேறு சப்ஜெக்டை பற்றி பேசுவாங்க. முஸ்லீம்கள் தான் யார்? முஸ்லீம்கள் தான் யார்? முஸ்லீம்கள் அந்த அரபி சொல்லுக்கு அடிபணிபவர்கள், வழிபடுபவர்கள் என்பதுதான் பொருள். அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுடைய ரசூலுக்கும் வழிபடுபவர்கள் தான் முஸ்லீம்கள். இது ஜகாத்து, ஹஜ்ஜு இவைகளை வழிபட்டு நடக்கக்கூடியவர்கள், அல்லாஹ்வுடைய ரசூலுடைய சுன்னத்தை பேணக்கூடியவர்கள் பேர் தான் முஸ்லீம். வேற முஸ்லீம்ல ஒன்றும் கிடையாது. இதுதான் ஆக லோ கிரவுண்ட் ஃப்ளோர். இதுதான் கிரவுண்ட் ஃப்ளோர், ரொம்ப லோவான ஃப்ளோரை இதுதான். அப்போ தொழுவாதவங்க முஸ்லீம் லிஸ்ட்லாம் சேர்க்கவே முடியாது. ரமலான் நோன்பு வைக்காதவங்க முஸ்லீம் லிஸ்ட்டில் சேர்க்க முடியாது. கோடி கோடியாக பணத்தை கொடுத்து ஹஜ்ஜு செய்யாதவங்க முஸ்லீம் லிஸ்ட்டில் சேர்க்க முடியாது. முஸ்லீம்கள் தான் யாருண்டா லோ கிரவுண்ட், 72 மாடி கற்பனை பண்ணி வச்சுக்கிடுங்க. 72 மாடி இப்போ நான் சொல்ல போகிறது. அதில் கிரவுண்ட் ஃப்ளோர் என்னண்டா முஸ்லீம்கள். இந்த முஸ்லீம்கள் யாருண்டா தொழுது, நோன்பு வச்சு, ஜகாத்து கொடுத்து, ஹஜ்ஜு செஞ்சு, உம்ராவில் இதுக்குள்ள வராது. இந்த 5 ஃபர்லையும் நிறைவேற்றி அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு வழிபட்டு நடக்கக்கூடியவர்கள் தான் முஸ்லீம்கள். இது முடிச்சா அடுத்து அல்லாஹ் சொல்லுவான், வல் மோமினீன வல் மோமினாத்தி, மோமினான ஆண்களும் மோமினான பெண்களும். மோமினான ஆண்களும் மோமினான பெண்களும். மோமின்டா யாரு? மோமின் அப்படிங்கிறது நம்பிக்கை கொள்ளுதல், உள்ளத்துல ஏற்று வாயால் மொழிகிறது. அப்போ நம்ம நபி தான்ப்பா, மூசா நபி இல்ல, இப்ராஹிம் நபி இல்ல அப்படின்னு சொன்னா மோமினுடைய கோட்டையை விட்டு அவங்க வெளியே போயிடுவாங்க. சரியா? அப்ப எல்லா மலக்குகளையும் நம்பி, எல்லா நபிமார்களையும் நம்பி, நாளை நாம் அல்லாஹ்வுடைய சன்னிதானத்தில் நிறுத்தப்படுவோம், கேள்விகளுக்கு கேட்கப்படுவோம், சொர்க்கத்துக்கோ அல்லது நரகத்துக்கோ அனுப்பப்படுவோம் என்ற உள்ளத்தில் 1% கூட சந்தேகம் இல்லாமல் யார் நம்பிக்கை கொள்கிறார்களோ அவர்கள் மோமின்கள். அவர்கள் மோமின்கள். புரிஞ்சுதா? மோமின்கள்னா யாரு? நம்பிக்கை தோதா இருக்கணும். காசு வந்தாலும் அல்லாஹ் தான் தந்தான், நோய் தந்தாலும் அல்லாஹ் தான் தந்தான்.
கஷ்டம் தந்தாலும் அல்லாஹ் தான், செழிப்பை தந்தாலும் அல்லாஹ் தான். செழிப்பை தரும்போது அல்லாஹ்வை போடுவது, செழிப்பை தரும்போது அல்லாஹ்வை போடுவது, கஷ்டம் தரும்போது அல்லாஹ்விடம் துஆ செய்வது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, யா அல்லாஹ் என்னை நியமத் செய்வாயாக, அந்த நியமத்துக்கு நன்றி செலுத்தக்கூடியவனும் ஆக்குவாயாக, என்னை சோதிப்பாயாக, அந்த சோதனையின் போது ஒரு இடத்திலே அதிலிருந்து வெற்றியை கேட்பதற்கு எனக்கு தௌஃபீக் தருவாயாக. இதுதான் மோமின்களுடைய அளவு. இந்த மோமின் புரிஞ்சா இது ரெண்டுலையும் உங்களுக்கு குழப்பம் கிடையாது. முஸ்லீம்லையும் குழப்பம் வராது, மோமின்லையும் குழப்பம் வராது. எங்க குழப்பம்? இந்த அவுலியாக்கள் பிரச்சனை குழப்பம் வரும். அலா இன்ன அவுலியா முதல்ல தெரிஞ்சுக்கிடுங்க, மெயின் செட் ஆகுங்க. கபூர்ல அடங்கி இருக்கிறவங்க மட்டும் அவுலியாக்கள் இல்லை. அது மெயின் செட் அப்படியே தமிழ்நாட்டில் உருவாகி போய் கபூர்ல அடங்கி இருக்கிறவங்க அவுலியாக்கள். அவுலியாக்கள் ஜியாரத்து போகணும் இல்லவே கிடையாது. மெயின் செட் நீங்கள் நானும் தான் அவுலியாக்கள். எவன் 5 நேர தொழுகை இமாம் ஜமாத்தோட தொழுகிறானோ, தக்பீர் தஹரீமோட தொழுகிறானோ, அவன் தான் இறை நேசன். எவன் ஹராமி செய்யாம இருக்கிறானோ, வட்டி காசு சாப்பிடாமல் இருக்கிறானோ, அவன் தான் இறை. யார சொல்றான்டா? எல்லா இறைவனுக்கு பிடித்தமானவர்கள். முஸ்லிமை தாண்டி ஃபர்ஸ்ட் ஃப்ளோரான முகமீனை தாண்டி 3வது ஃப்ளோர் தான் அவுலியாக்கள் ஃப்ளோர். அதுக்கு பின்னால் 72 ஃப்ளோர் இருக்கு, ஞாபகம் வச்சுக்கிடுங்க. 3வது ஃப்ளோர் தான். இதுலயே மக்கள் குழம்பி போய் நிற்கிறாங்க. அப்ப அவுலியாவை ஆகுறதுல எப்படி? அதான் இந்த வாரம் நிஜமாவில் எடுத்துக்கொள்ள டிப்ஸ். நாம ஏற்கனவே மூமினா முஸ்லீமா இருக்கிறோம், அவுலியாவாகிறதுனா எப்படி அப்படின்னு கேட்டீங்கன்னா, சிம்பிள் மேட்டர். நம்முடைய வாழ்க்கையில முற்பகுதி ஒரு மாதிரியா போயிருக்கும், பிற்பகுதி ஒரு மாதிரியா வந்திருக்கும். நம்ம வாழ்க்கை நிறைய பேர் அப்படித்தான். இளமையில தொழுவ மாட்டாங்க, சைட் அடிச்சுட்டு அலைவாங்க, பொம்பளை பின்னால சுத்துவாங்க, காசு பணம் சேர்த்தா போதும், அதை ஹலால் ஹராம்லாம் பார்க்க தேவையில்ல, வீடு வாசல் வாங்கினா போதும் அப்படின்னு நினைப்பாங்க. இது நான் சொன்னாலும் சொல்லாட்டாலும் இதுதான் உண்மை. அது நீங்களும் ஏத்துக்கிறதான் செய்வீங்க. இதுதான் உண்மை. இளமை போயிடும். இந்த 40 வயசை நெருங்கி தாண்டி வரக்கூடிய நேரத்துல மோமின்களாக இருந்தால் நல்லா ஞாபகம், உள்ளத்திலே ஒரு மாற்றத்தை உருவாக்குவார். அதுதான் விலாயத். மோமின்களா இருந்தா செகண்ட் ஃப்ளோர்ல நின்றோம்னா 3வது ஃப்ளோருக்கான ஒரு வழியை அல்லாஹ் திறந்து விட்டுருவான். எப்போ? 40 வயசுக்கு பின்னால. சில பேருக்கு இளமையிலேயே கிடைக்கும், மேக்ஸிமம் 40 வயசுன்னு வச்சுக்கிடுங்க. அப்ப 3வது ஃப்ளோருக்கு போனா என்ன செய்வாங்க? ஹலால் ஹராம் பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க. தொழுகை விட்டா கவலைப்பட ஆரம்பிச்சிருவாங்க. தொழுகை விட்டால் ஒரு வகையான கவலை வந்துடும். அநியாயமா சும்மா வேஸ்டா அசர விட்டோமே, வேஸ்டா சுப்புல தூங்கிட்டோமே அப்படிங்கிற எண்ணம் வந்தா நீங்கள் 3வது ஃப்ளோருக்குள்ள போயிட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம். தொழுகை விட்டு கவலை வந்தா அப்ப அந்த நேரத்தில் நீங்க என்ன செய்யணும்டா? இறை நேசத்தை அல்லாஹ்விடம் கேட்கணும். விலாயத்துல அரபியில சொல்றது, விலாயத்துக்கு தமிழ் பொருள் என்ன? இறை நேசம். ஏன் இந்த ஜும்மா இந்த சப்ஜெக்ட் தெரியுமா உங்களுக்கு? ஏன் இந்த ஜும்மா இந்த சப்ஜெக்ட் தெரியுமா? இந்த மாசம் 11வது நாள் கேர்வின் ஒரு நாள் வரும். கேர்வின் அப்படிம்பாங்க. உருதுக்காரங்க கேர்வினை பெருசா கொண்டாடுவாங்க. மதர் லாங்குவேஜ் உருதா கொண்டவங்க கேர்வின், மதர் லாங்குவேஜ் உருதா கொண்டவங்க கேர்வினை பெருசா கொண்டாடுவாங்க. மொஹிதீன் அப்துல் காதர் ஜீலானி பேர்ல யாசின் ஓதி அது பண்ணி தடபடலாம் பண்ணுவாங்க. இந்த மாசம் ரபியுல் ஆஹிரோட 11. ரபியுல் ஆஹிர் 12 நபி பிறந்த நாள். ரபியுல் அவ்வல் ரபியுல் ஆஹிருடைய 11 மொஹிதீன் அப்துல் காதர் ஜீலானி பிறந்த நாள். அதனால இந்த மாசத்துக்குள்ள எல்லா ஆலிம்களும் விலாயத்தை வழிமார்களை பத்தி பேசுவாங்க. வழிமார்களை பத்தி பேசுவாங்க. ஆனா தப்பான பேச்சு வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக வேண்டி நீங்க போய் பயானை கேட்பீங்க, வாட்ஸ்அப்ல யாராவது எதையாவது போட்டு விட்டுருவாங்கிறதுக்காக தான் இந்த முதல் வாரத்துல இந்த சப்ஜெக்டை நான் எடுத்தேன். சரியா? அல்லாஹ் நமக்கு உதவி செய்யணும். வழி கெடாத நேரான மக்களாக நம்ம வாழ செய்யணும். விலாயத்தை அல்லாஹ்ட்ட கேட்கணும். எப்படி தொழுகையை கேட்கிறோமோ, காசு பணத்தை கேட்கிறோமோ, அந்த மாதிரி அல்லாஹ்ட்ட இறை நேசத்தை கேட்கணும். இறை நேசத்தை ஒரு அவுலியாக்கள் கூட்டத்துல என்ன சேர்த்துவோம். நம்ம நிறைய பேர் இந்த துவா ஓதுறது இல்லை. ஒது செய்யும் போது ஒரு துவா இருக்குது, 98 பேர் ஓதுறது இல்லை. ஒது செய்யும் போது ஒரு துவா இருக்குது, முகத்தை கழுவி பதிக்க. அரபின்னு சொல்லி தமிழ் சொன்னா நேரம் ஆகிடும். யா அல்லாஹ், உன்னுடைய நேசருடைய முகத்தை வெண்மையாக்கக்கூடிய நாளில் என்னுடைய முகத்தையும் வெண்மையாக்குவாயாக. உன்னுடைய எதிரிகளுடைய முகத்தை கருப்பாக்கக்கூடிய நாளில் என்னுடைய முகத்தை கருப்பாக்காமல் இருப்பாயாக என்ற துவா எப்போ ஓதுனா? இன்ஷால்லா இன்னிலிருந்து ஆரம்பிச்சிடலாம். மாஸ்டர்ல இருந்து பொது செய்யும் போது இந்த துவாவை ஞாபகம் வச்சுக்கணும். அதான் சொன்ன முதல்ல ஜும்மாவிலேயே லேசா தான் இன்னைக்கு பேசுவேன், ஸ்லோவா தான் இருக்குது. உன்னுடைய நேசர்களுடைய முகத்தை வெண்மையாக்கக்கூடிய நாளில் என்னுடைய முகத்தையும் வெண்மையாக்குவாயாக. உன்னுடைய எதிரிகளுடைய முகத்தை கருப்பாக்கக்கூடிய நாளில் என்னுடைய முகத்தை கருப்பாக்கி விடாதே. விளங்கிடுச்சா?
வலது கையை கழுவும் பொழுது என்னுடைய பட்டோலையை வலது கையில் தந்து அருள் புரிவாயாக. இடது கையை கழுவும் பொழுது என்னுடைய பட்டோலையை இடது கையிலும் முதுகுக்கு பின்னாலும் தராமல் இருப்பாயாக. சரியா? தலைக்கு மசாஜ் செய்யக்கூடிய நேரத்தில் உன்னுடைய அர்ஷின் கீழ் நிழல் தந்து பேரருள் புரிவாயாக. வலது காலை கழுவக்கூடிய நேரத்தில் யா அல்லாஹ் சிராத்துல் முஸ்தகீம் பாலத்தை என்னுடைய காலை நிலைக்க செய்வாயாக, சிறப்படுத்துவாயாக. இடது காலை கழுவும் பொழுது சிராத்துல் முஸ்தகீம் பாலத்தில் என்னுடைய பாதத்தை சறுக்காமல் பாதுகாப்பாயாக. இந்த சிராத்துல் முஸ்தகீம் பாலத்துக்களை தான் நரகம், அப்படியே கீழே போறவங்க நரகத்துக்கு தான் போவாங்க. அதனால சறுக்காமல் இருப்பாயாக அப்படிங்கிற இந்த துவாவை செய்கிறது. இது ஒரு வகையான விலாயத்தை பெற்றுத்தரக்கூடிய நடைமுறைகள். சரியா? ஏன்டா அப்பப்போ இந்த கேட்டு இறை நேசத்தை கேட்டுட்டே இருக்கிறதுல இது ஒரு பங்கு அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிடுங்க. இரண்டாவதாக, காசு பணத்தை கேட்கிற மாதிரி அல்லாட்ட உன்னுடைய நேசர்கள் பொருளைத்தா. நிறைய பேர் ரிலாவை கேட்பீங்க, உன்னுடைய திருப்பொருத்தா நிறைய பேர் கேட்குறீங்க, அது எனக்கு நல்லா தெரியும். ஆனால் இந்த நேசத்தையும் கேட்கணும். இந்த உலகத்துல வாழும்போது யாரெல்லாம் என்னை விட நேசனாக்கி வை. மூவினுக்கு அடுத்த அந்தஸ்து நேசம். அதுக்கு பின்னால் இன்னும் நிறைய இருக்குது. ஆனா இப்ப நம்ம ரசூல் ஆக முடியாது, நபி ஆக முடியாது. இந்த 2 வாசல் மூடப்பட்டுருச்சு. ரசூல் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த வாசல் மூடப்பட்டுருச்சு. இனிமே யாராவது நம்ம தன் நபின்னு சொன்னாலும் அல்லது வேற ரசூல்னு சொன்னாலும் அவனை கொல்லணும் மார்க்கத்துல. அது மார்க்க. ஆனால் சித்திக் ஆகலாம், ஃபாயிஸ் ஆகலாம், குதுப் ஆகலாம், அவுதாத் ஆகலாம், அபுதால் ஆகலாம். இத்தனை படித்தரங்கள் போயிட்டே இருக்கலாம். இதெல்லாம் தனித்தனி செக்ஷன். இப்போ இந்த வாரத்துல இறை நேசத்தை மத்தி பார்ப்போம், அவுலியாக்களை மத்தி பார்ப்போம். உயிரோட உள்ளவர்கள் தான் அவுலியாக்கள். உயிரோட உள்ளவர்கள். இதை ஷைத்தான் சில நேரத்தில் அந்த பேரை சொல்லி நம்மளை ஷிர்கில் கொண்டு போயிடுவாங்க. உயிரோடு இருக்கிறோம், இமாம் ஜமாத்தோட தக்பீர் தஹரீமாவோட அல்லாஹ்வுடைய ரசூலுடைய சுன்னத்தை அணுவா ஃபாலோ பண்றவங்க. இதுதான் நம்மளுக்கு இன்னொரு அமல் இருக்கு. இறை நேசத்தை பெறணும்டா மேக்சிமம் ஒதுவோடு இருக்கணும். தொழுகைக்கு மட்டும் ஒழிச்சிருதுல ஒது முறிஞ்சா 10 மணிக்கு ஒது முறிஞ்சா ஒதுவை செஞ்சுக்கணும். படுக்கும்போது ஒதுவோடு இருக்கணும். இது இறை நேசத்தை பெற்றுத்தரக்கூடிய 2வது வழிமுறை. இறைநேசத்தை பெற்றுத்தரணும் ஆசைப்பட்டீங்கன்னா, இறைநேசன் ஆசைப்பட்டீங்கன்னா மேக்சிமம் ஒதுவோடு இருக்கணும். 2 புரிஞ்சுதான். அடுத்ததாக முற்பகுதியை பொறுத்த வரைக்கும் பிற்பகுதியில நீங்கள் அமல் செய்ய ஆரம்பிச்சீங்கன்னா அது ஈஸியா உங்களுக்கு சேர்த்துரும். ஏன்னா அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்றாங்க, இன்னமல் அமாலு பின்னியாத் அப்படின்னு சொல்ற மாதிரி இன்னமல் அமாலு பில் ஹவாத்திமி. உங்களுடைய இறுதி முடிவை கொண்டுதான் உங்களுடைய தீர்ப்பு நடக்கும். ஒரு மனிதன் சொர்க்கத்துடைய அமல் செய்வான், சொர்க்கத்துல இன்னும் 1 முழம் தான் இருக்கும். அல்லாஹ் ரசூல் சொல்றாங்க, ஒரே 1 முழம். நரகத்துக்கு போறது 1 முழம் தான் இருக்கும். ஆனா அல்லாஹ் அவனை மாற்றி சொர்க்கவாதியை ஆக்கிடுவான். இதனாலதான் நான் சொல்றேன், 40 வயசை தாண்டி நெருங்கக்கூடிய சகோதரர்கள், பெரியவர்கள், அல்லாஹ்ட்ட விலாயத்தை கேளுங்கள், அதிகமாக கேளுங்கள். சந்தர்ப்பம் கிடைக்கும் போதெல்லாம் கேளுங்கள். மாற்றி அல்லாஹ் கொண்டு போயிடுவான். அவன் நல்லவனா இருக்கிறானே, ஒரே தொழிலாளியா இருப்பானே, கடைசி வரைக்கும் அப்படி இருப்பானா? ஏதாவது கேரண்டி இருக்கு அவங்களால? வட்டி வாங்குறவங்க எத்தனை பேர் இன்னைக்கு இறைநேசரா இருக்காங்க? வட்டி வாங்கிட்டு இருந்த ஒரு ஊர் பேரை சொல்லுவாங்க. இன்னைக்கு அவங்கள பெரிய பெரிய தொழிலாளிகள், பெரிய பெரிய தாடி, பெரிய பெரிய தொப்பி, பெரிய பெரிய ஜமாத்துல போறவங்க மாறிட்டாங்க. அல்லாஹ் அப்படியே வச்சிட்டு இருக்க மாட்டான். கேளுங்க, கேட்டுக்கிட்டே இருங்க. நிச்சயமா ஒரு மாற்றம் வந்துவிடும். மாஜினான்னு ஒரு பெண்மணி வேலைக்காரி, ஃபிரௌனுடைய மகளுக்கு சீவி விடுறது மட்டும்தான் அவங்க வேலை. சீவி விடுறது, தலை சீவுறது மட்டும்தான் அந்த அம்மாவுடைய வேலை. சீப்பு தவறி கீழே விழுந்துடுச்சு. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் எடுத்தாங்க. மகள் ஃபிரௌனுடைய மகள் எப்படி இருக்கும்? இப்போ என்ன சொன்னேன் கேட்டாங்க. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் சொன்னேன். அப்படின்னா அல்லாஹ்வுடைய திருநாமத்தை. அப்போ எங்கள் அத்தாவை நீ வணங்கலையா? அந்த பிள்ளை கேட்குது. இல்லை, உங்கள் அத்தா வணங்க இல்லை. உங்கள் அத்தா எங்களை மாதிரி ஒரு சாதாரண அடிமை தான், அல்லாஹ்வுடைய அடிமை. உங்கள் அத்தாவை படைச்சு உங்கள் அத்தாவுக்கு ஆட்சி கொடுத்து அல்லாஹ்வுடைய ஒருத்தர் இருக்கிறான் அப்படின்னு சொல்லி அந்த அம்மா சொல்ல அப்படியே போய் அத்தாட்ட போட்டு கொடுத்துருச்சு. நம்ம வீட்டுக்குள்ளேயே நம்ம சாப்பாடை சாப்பிட்டுட்டு ஒரு பிள்ளை இப்படி இருக்கு அப்படின்னு கூப்பிடுங்கன்னா கூப்பிட்டோம். அவங்க சொன்னாங்க, ஒன்னையும் என்னையும் பிடித்த அல்லாஹ் ஒருவன். அல்ல அவங்க பேசினாங்க. கை குழந்தை, பச்சை குழந்தை கையில் இருக்கு. அப்ப
அப்போ ஃபிரௌன் சொன்னா, இல்லை நீ என்னத்தான் வணங்கணும், அந்த கொள்கையில் இருந்து வந்து பின் வாங்கிடு அப்படின்னாங்க. வாங்க மாட்டேன் அப்படின்னா அவனை கொல்லப்படுவாய். முதல்ல அந்த அம்மாவை கொல்லலை, எண்ணெயை கொதிக்க வச்சுக்கிட்டு 6 மாதம் 7 மாதம் குழந்தைய தீ உள்ள போட்டான். பெத்த தாய் எப்படி இருக்கும்? அப்பவும் அந்த அம்மா சொன்னாங்க, நான் இதை பொருந்திக் கொள்கிறேன் அல்லாவுக்காக இதை நான் பொருந்திக் கொள்கிறேன் அப்படின்றாங்க. அது இதெல்லாம் அவங்களையும் தூக்கி போட்டான் அப்படிங்கிற வரலாறு. இங்கே ஏன் இந்த சப்ஜெக்டோட இதை சேர்க்கிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னால், நிலைமை பிரச்சனை இல்லை, வேலைக்காரியோ பணக்காரனோ வியாபாரனோ ஆஃபீஸரோ பிரச்சனை கிடையாது. அல்லாஹுடைய நம்பிக்கை உள்ளத்தில் ஊடிருச்சு அப்படின்னு சொல்லி சொன்னால் அது உங்களுக்கு விலாயத்தை பெற்று தந்துவிடும், அது இறை நேசத்தை பெற்று தந்துவிடும். ஒரு விஷயத்தை மட்டும் உறுதியாக இருங்க, எல்லாத்தையும் சொல்கிறது தான். நம்ம எங்கே சரி நிற்கிறோம் அப்படின்னு கேட்டாக்கா, இந்த பெருமையில் தான் சரியாக நிற்கிறோம். கொஞ்சம் வீடு வாசல் 1க்கு 2 வாங்கி கொஞ்சம் காசு பணம் சேர்ந்து வச்சுட்டா என்ன மாதிரி வருமா, என் திறமை வருமா அப்படின்னு காலார் தூக்கி விட்டுக்கிறாங்க. கொஞ்சம் லோவா போச்சுன்னு சொல்லிட்டோன்னா, என்ன தலையெழுத்து அப்படி அண்ணன் எழுதி வச்சிருக்கிறோம் அப்படின்னு அல்லா மேலே பாடத்தை போட்டு ஒதுங்கி போயிடுறாங்க. இது மிகப்பெரிய வீக்னஸ், இது மிகப்பெரிய வீக்னஸ். சரி, இப்படி போனால் சப்ஜெக்ட் மாறும். ஆக இறை நேசத்தை பெறுவதற்கு ஒழுவோடு இருக்கணும். இறைநேசத்தை பெறுவதற்கு அந்த துவாக்கள் அங்கங்க எங்க மஸ்னூனான துவாக்கள் ஓதணுமோ அந்த துவாக்களை ஓதி வரணும். நிச்சயமா உங்களுக்கு தெரியும், மௌத்து வந்துதான் சேரணும். 60ல் வரலாம், 70ல் வரலாம், 80ல் வரலாம். மௌத்தாகாம யாராவது இருக்க போறீங்களா? மௌத்தை விட்டு தப்பிச்சு யாராவது இருப்பீங்களா? அப்படி இருக்கிற உதாரணம் யாரை விட்டுருப்பா? அல்லாஹ்வுடைய ரசூல் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விட்டுருப்பான் இல்லையா? அப்ப நீங்கள் நானும் என்னைக்காவது நாளைக்கு மௌத்தாகத்தான் போறோம். இந்த மௌத்துக்கு பின்பு வேறு மௌத்து இல்லவே இல்லை. நல்லா ஞாபகம், இந்த மௌத்துக்கு பின்பு வேற மௌத்தே கிடையாது. தூக்கம் கிடையாது, யூரின் கிடையாது, லெட்ரின் கிடையாது, சளி கிடையாது, சுகர் கிடையாது, பிபி கிடையாது. இந்த மௌத்தோட எல்லாம் மௌத்தா போயிடும். இந்த மௌத்தோட எல்லாம் மௌத்தாயிடும். அதற்கு பின்பு ஒரு பெரும் வாழ்க்கை இருக்குது, பெரும் வாழ்க்கை இருக்குது. சாதா சீதா வாழ்க்கை இல்லை, பெரும் வாழ்க்கை இருக்குது. அந்த வாழ்க்கையை விடுவது என்பது மிகப்பெரிய கை சேதம். ஞாபகம் வச்சுக்கோங்க. ஷைத்தான் ஏமாத்துவான், இந்த உலகத்துல காசை தருவான், வீடை தருவான், வாசலை தருவான். நான் திரும்ப கேட்கிறேன், எவ்வளவு நாள் அதை அனுபவிப்பீங்க? அதுதான் நான் ஆரம்பத்தில் சொல்லிட்டேன். பயானில் 3 வகை இருக்கு. சிரிக்க பேசுறது, வரலாறை பேசுறது, உங்களை மாத்துறதுக்காக வேண்டி பேசுறது, வயசு பயான் அப்படிம்பாங்க. அது 3வது பயான்னு ஆரம்பத்திலே சொல்லிட்டேன். நீங்க சொல்லுங்க, எவ்வளவு நாளைக்கு அனுபவிப்பீங்க? போனீங்க, ரோட்ல போறீங்க, 1 கிலோ தங்க கட்டி கிடந்துச்சு, எடுத்துட்டீங்க, எவ்வளவு நாள் அனுபவிப்பீங்க? இன்னைக்கு நம்ம வீட்டில் தங்கம் இருக்குன்னு தங்கமாவா சாப்பிட போறோம்? வெள்ளி இருக்குன்னு வெள்ளியா சாப்பிட போறோம்? உச்சகட்டமா நமக்கு தெரிஞ்ச பிரியாணி, நெய்ச்சோறு. சரி, அனுபவிக்கிறதா இருந்தா எப்படி அனுபவிப்போம்? ஒரு வீடு வாசல் வாங்கலாம், கார் பங்களா வாங்கலாம், சொகுசான வாழ்க்கை. 30 வருஷம் 40 வருஷம் 50 வருஷம் வாழ்வீங்களா? அது வந்து கோடான கோடி வருஷம். ஞாபகத்தில் வச்சுக்கிடுங்க. மறுமை நாள் என்பது கோடான கோடி வருஷம். சரி, இந்த உலகத்துல வந்து ரொம்ப அசதியா இருக்கு, மூட் அவுட் ஆயிடுச்சு, தலைவனையை போட்டு பாயை போட்டு ஒரு மாத்திரையை போட்டு படுத்துடலாம். அங்க படுத்தாலும் தூக்கம் வராது. தூக்கம் இல்லை. சாராயம் ஹலால், பட்டாடை ஹலால், தங்கம் ஹலால். உடம்பு ஃபுல்லா தங்கத்தை பூசிட்டு இருக்கலாம். பட்டுப்பட்ட ஒரு நாளைக்கு தினம் ஒரு பட்டாடை கட்டலாம். ஒரு ஆப்பிள் மாதிரி இன்னொரு ஆப்பிள் டேஸ்ட் இல்லை, ஒரு கொய்யாப்பழம் மாதிரி இன்னொரு கொய்யாப்பழம் டேஸ்ட் இல்லை. 10 மணிக்கு சாப்பிட்றது ஒரு டேஸ்ட், 11 மணிக்கு சாப்பிட்றது ஒரு டேஸ்ட், 12 மணிக்கு ஒரு சாப்பிட்றது ஒரு டேஸ்ட். இப்படிப்பட்ட வாழ்க்கை நமக்கா இருக்கிற இதை வேஸ்ட் பண்ணலாமா? நம்ம காஃபிரா பிறந்தா முஸ்லீமா இருக்கிறோம்? காஃபிரா பிறந்திருக்கிறோம். யூத குடும்பத்தில் நம்ம பிறந்தோம். எந்த ஜீனுக்கு பிறந்தோம்? ஈமான் உள்ள ஜீனுக்கு நம்ம பிறக்கலையா? நம்ம எந்த ஈமானுக்கு பிறந்தோம்? நம்முடைய தாய் ஃபாத்திமா, நசீர், முஸ்தபா இல்லையா? ஈமான் உள்ள ஜீனுக்கு பிறந்துட்டு அமல் இல்லாமல் ஏன் அந்த வாழ்க்கையை மறுமையை நான் வேஸ்ட் பண்ணணும்? இது புத்திசாலித்தனமா? அல்லாஹ் பிறக்கும் போதே உனக்கு ஈமானை தந்து பிறக்க வைக்கிறான். வெளியே வரும்போதே தாழி வைத்தது வெளியே வரும்போது மூமினா தான் வெளியே வர்றீங்க, முஸ்லீமா தான் பிறந்து வெளியே வர்றீங்க. எந்த குழந்தை கோஷ ஆஸ்பத்திரியில பிறந்தாங்க கூட அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் காமத்தை சொல்லிடுறாங்க, வாங்க சொல்லிடுறாங்க. இப்படிப்பட்ட நாம் ஷைத்தானுக்கும் நப்சுக்கும் ஆசைப்பட்டு பெரும் வாழ்க்கையை இழந்து கொண்டு இருக்கிறோம் என்பதுதான் கைசேதத்திற்குரிய விஷயம். அதனால அருமையான சகோதரர்களே, முடிந்த அளவிற்கு ஃபர்லை நிறைவேற்றுங்கள். அடுத்து சுன்னத்துக்களை வாங்க.
அடுத்து மேக்ஷோ உதவோடு இருங்க. ஹராமான உணவு என்று தெரிஞ்சால் அப்படியே தூரம் வீசிடுங்க. அது எத்தனை கோடி வந்தாலும் சரி, நீங்கள் இறை நேசர்கள் ஆகிவிடுவீர்கள். நீங்கள் இறை நேசர்கள் ஆகிவிடுவீர்கள். இன்னொரு முக்கியமான விஷயம் தெரியுமா? இறை நேசருடைய பட்டியல் ஒரு 50 பேர் சொல்லுங்க. ஒவ்வொருத்தரும் நான் வரலாறு சொல்றேன். யார் தெரியுமா? இவரு கொள்ள கூட்டத்தினுடைய தளபதி அமீர் ஷா. கொள்ளை அடிக்கிற கூட்டம் இருக்க, அதனுடைய அமீர் ஷா ஃபுதைல் இப்னு இயாத் ஒரே ஒரு ஆயத்தை அவரை மாத்துச்சு. கொள்ளை அடிக்க ஒரு பெரிய செல்வந்தர் வீட்டுக்கு போறாங்க. அந்த வீட்டுக்குள்ள குர்ஆன் ஓதிட்டு இருக்கு. ஆயத்தை ஓது. அல்லாஹ்வை பயப்படக்கூடிய நேரம் இல்லையா, அல்லாஹ்வை பயந்தா இப்படி எல்லாம் நடக்கும்னு சொல்லும்போது திருட போன மனுஷன் மாறினாரு, பள்ளிக்குள்ள வந்தாரு, மிகப்பெரிய இறைநேசர். தெரியுமா? அது மாத்திரம் அப்துல்லா இப்னு முபாரக், பக்தாதினுடைய எல்லா கிளப்பும் எல்லா பாரும் அவருக்கு தான் சொந்தம். அவரை ஒரே ஒரு ஆயத்து மாத்தியது. அந்த மாதிரி இந்த பயான் உங்களை மாத்துன்னு நான் நினைக்கிறேன். அதான் அந்த ஆர்வத்துல தான் நான் பேசுறேன். அவரை எல்லா பக்தாதினுடைய கிளப்பும் அவருக்கு தான் சொந்தம், எல்லா பாரும் அவருக்கு தான் சொந்தம். ஒரே ஒரு ஆயத்து அவரை மாற்றியது. சரியா? இப்படி அடுக்கிட்டே போனீங்கடா இறை நேசர்கள் நிறைய. இப்ராஹிம் அதுவும் இருந்தார், அரசர், பேரரசர், சாதா சீதா அரசர், சிற்றரசர் இல்ல, பேரரசர். அவருக்கு பெட்டை துடைக்கிறதுக்குன்னே, பெட்ரூமை கிளீன் பண்றதுக்குன்னு ஒரு வேலைக்காரியை வச்சிருந்தார். அந்த பெட்ரூம் அந்த அம்மா கிளீன் பண்ணி துடைச்சிட்டு இருக்கும்போது கொஞ்சம் அப்படியே படுத்துச்சு, பெட்ல தூங்கிடுச்சு. வேலைக்கார பொண்ணு அரசருடைய பெட்ல படுத்து தூங்கிடுச்சு. வந்து பார்த்தாரு, ஏன் பெட்ல நீ படுத்துருக்கிறியா அப்படின்னு சாட்டை எடுத்து அடிச்சாரு. அடியை வாங்கிட்டு அந்த அம்மா சிரிச்சிச்சு. பனிப்பெண் வேலைக்காரி, அந்த அம்மா சிரிச்சிச்சு அடியை வாங்கிட்டு. ஏன் சிரிக்கிற, இந்த அடி அடிக்கிறேன் சிரிக்கிறியா அப்படின்னு அவர் சொன்னாரு. கொஞ்ச நேரம் படுத்ததுக்கு எனக்கு இந்த தண்டனை, காலம் ஃபுல்லா நீ படுக்கிறையா, உனக்கு என்னையா தண்டனை கிடைக்குன்னு நினைச்சேன், சிரிச்சேன்டுச்சு. கொஞ்ச நேரம் படுத்ததுக்கு எனக்கு இந்த தண்டனை, நீ காலம் ஃபுல்லா இந்த சொகுசு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்க, உனக்கு என்ன தண்டனை அல்லாஹ் தருவான் அப்படின்னு சொல்லிச்சு. அவ்வளவுதான், சாட்டை கீழே விழுந்துச்சு, மாறிட்டாரு. மிகப்பெரிய இறைநேசராக இருக்குது. எல்லாத்தையும் சொத்து சுகம் வீடு வாசம் அரசர் பதவி எல்லாத்தையும் திறந்துட்டாரு. பரதேசியா வெளியே பெரும் பையோட ட்ரெஸ்ஸோட வெளியே வந்தார். இறைநேசருடைய அந்தஸ்து ஆகிட்டார். எதுக்கு சொல்ல, நமக்கு அப்படியெல்லாம் வரல தரல. இருந்தாலும் கூட இறை நேசத்தை பெறுவது என்பது 24 மணி நேரம் அல்லாஹ்வுடைய சிந்தனையில. அல்லாஹ் ஷைத்தான் விட மாட்டான், கெடுக்கத்தான் செய்வான். நப்சும் விடாது. ஷைத்தானை விட 2 மடங்கு சக்தி உள்ளது நப்சு. ஞாபகம் வச்சுக்கிடுங்க. உங்க நப்சு இருக்க, உள்ளுணர்வு இருக்குத, ஷைத்தான் விட 2 மடங்கு. ஷைத்தானாவது எப்பாவது வரலாம், அப்புறம் போகலாம்டா தொழில்னு தான் சொல்லுவான். ஆனா இது முழுக்க கூட இருந்துகிட்டே உள்ளே இருந்துகிட்டே கெடுத்துக்கிட்டு இருக்கும். நப்சுக்கும் ஷைத்தானும் மாறு செய்தால் மட்டும்தான் இறை நேசத்தை பெற முடியும். பெரிய பெரிய மகான்கள் எல்லாம் இந்த நப்சு இல்லாமலாக்கி இருக்கு. பெரிய பெரிய நேசர்கள் எல்லாம் இல்லாமலாக்கி இருக்குது. நப்சுக்கு அடிபணிந்து போனவங்க தான் நிறைய பேர், தெரியுமா? அதனால அருமையான சகோதரர்களை, நிறைய இந்த மாசத்துல உங்களுக்கு வாட்ஸ்அப் வரும், நிறைய செய்திகள் உங்களுக்கு இறைநேசர்களை பத்தி சொல்லுவாங்க. நிறைய தெரிஞ்சுக்கிடுங்க. அடங்கி இருக்கிறவங்க மட்டும் இறைநேசர்கள் இல்லை. உயிரோட வாழக்கூடியவர்களை பற்றி தான் இந்த ஆயத்தில் அல்லாஹ் பேசுகிறான். முஸ்லிம்களை பற்றி பேசுகிறான், மோமின்களை பற்றி பேசுகிறான், இறை நேசர்களை பற்றி அல்லாஹ் பேசுகிறான். நாமும் இறை நேசர் ஆக முடியும், கொஞ்சம் முயற்சித்தால் போதும். அல்லாஹ் இப்படி சொல்வான், ஒரு அடியான் என்னை நோக்கி 1 ஜான் வந்தால் நான் அவனை நோக்கி 1 முழம் போறேன். 1 முழம் அவன் வந்தாண்டா நான் அவனை நோக்கி நடந்து போறேன். அவன் என்னை நோக்கி நடந்து வந்தாண்டா அவனை போய் நான் ஓடி போய் கட்டி பிடிச்சிக்கிறேன். இப்படிப்பட்ட ரப்பு நம்முடைய ரப்பு. இதையும் விட்டுட்டு சொர்க்கத்துக்கு தகுதியான மக்களாக நம்ம ஆளுங்க. சொர்க்கங்கிறது நம்ம நோக்கம் கிடையாது, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. சொர்க்கம் நம்மளுடைய நோக்கமாக இருக்க முடியாது. சொர்க்கம் ஒரு சாதாரண விஷயம்தான். அதற்கு மேலாக அல்லாஹ்வுடைய திருப்தியை பெற்றுக்கொண்டு சொர்க்கவாதி ஆகணும். அல்லாஹ்வுடைய திருப்தி ரிலாவை பெற்றுக்கொண்டு அல்லாஹ்வை பார்த்துட்டு அல்லாஹ்விடம் சந்திச்சுட்டு அப்படி போய் நம்ம சொர்க்கத்துக்குள்ள உட்கார்ந்து வாழ்க்கை இருக்குல்ல, அற்புதமான வாழ்க்கை. நமக்கு ஒன்றும் அது தடை கிடையாது. கிடைக்காத ஒரு பொருள் கிடைக்காது. இன்னைக்கு ஜும்மா தொழுதுட்டு எனக்கு 1 கோடி ரூபாய் கிடைக்கணும்னு நினைச்சு ஆசைப்பட்டா கிடைக்காது இல்லையா? நான் சிஎம் பதவியில போய் உட்காரணும்டா கிடைக்காது. பிஎம் பதவியில போய் உட்காரணும்டா கிடைக்காது. நான் நாளைக்கே மோடியை தள்ளி விட்டு நான் அந்த இடத்துல போய் உட்காரணும்னா நடக்காது. ஆனா நாளைக்கே நான் சொர்க்கத்தில் உயர்ந்த அந்தஸ்து போன்ற கிடைக்கும், நடக்கும். நடக்காத ஒன்றை பத்தி நான் இங்க பேசல, நடக்கும். சொர்க்கத்துடைய உயர் அந்தஸ்தை அல்லாஹ்வை பார்த்துட்டு மனம் குளிர கண் குளிர சொர்க்கத்தில் நம்மளால் நுழைய முடியும். சின்ன முயற்சி, கொஞ்சம் லைஃப் சேஞ்ச் பண்ணிக்கிறோம், கொஞ்சம் லைஃபை சேஞ்ச் பண்ண, அவ்வளவுதான். என்ன
பேங்க் சொல்லணும்னா தொழுகையுடைய ஞாபகத்துக்கு வந்துடணும். வியாபாரம் பண்ணும்போது ஹலால் ஹராம் ஞாபகத்துக்கு வந்துடணும். சரி, வியாபாரம் பண்ணும்போது இது ஹலாலா ஹராமா ஞாபகம் வந்துடணும். ஒருத்தன் டீ வாங்கி குடிக்கும்போது அவனுடைய வியாபாரத்தோடைய காசு என்ன, அவன்கிட்ட உள்ள ஹலாலான காசா ஹராமான காசான்னு தெரியும். எல்லாரும் வாங்கி தந்தான் வாங்க மச்சான் டீ குடிப்போம் எல்லாத்தையும் வாங்கி கூட்டிக்கிற கூடாது. குப்பை தொட்டியில் வயிறு இது ஹலாலா ஹராமா, அவன் ஹலாலா ஹராமா, அவன் என்ன வியாபாரம் பண்ணுறான் தெரிஞ்சாலும் மட்டும்தான் அவங்க வீட்டில் கையை நினைக்கணும். சொல்றேன், லைஃப்பை கொஞ்சம் சேஞ்ச் பண்ணுங்க, ஈஸியாக சொர்க்கத்துக்குள்ள போகலாம். முடியாத விஷயமே கிடையாது. கொஞ்சம் லைஃப்பை மாற்றிக்கிறணும். ஷைத்தானுக்கு அகப்படக்கூடாது, நப்சுக்கு கட்டுப்படக்கூடாது. நப்சை ரொம்ப மடக்கணும். நப்சு தான் ரொம்ப தொல்லை பிடிச்சது. அந்த நப்சை ரொம்ப மடக்கணும். காசு இல்லைன்னு உடனே நப்சு என்ன வச்சுக்கணும், அதுக்கேண்டா கவலைப்படுற, உன் ஃப்ரெண்டு தான் வட்டி கடை தந்துட போறான்னு பெரிய விஷயமா, ஏன் காசு கவலை, இங்கேருந்து அப்படி ஒரு எண்ணத்தை அப்படியே டக்குனு தூக்கி போடுவான். ஈஸியாக தோணும். அது எல்லாம் இல்லாமல் வாழ்ந்தோம்டா ரபியுல் ஆகிர் மாதத்தினுடைய இறை நேசர்கள் நிறைய பேர் பிறந்த இந்த மாசத்துல அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா நம்மையும் இறை நேசர்கள் கூட்டத்தில் சேர்த்து அருள் புரிவார் இன்ஷா அல்லாஹ். அதற்கான முயற்சி பண்ணுங்கள். இந்த மஜ்லிஸில் நம்மை ஒன்று சேர்த்ததை போன்று நாளை ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்ற சொர்க்கத்தில் அல்லாஹ் ஒன்று சேர்த்து அருள் புரிவார்.